பள்ளி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பெண்கள் இறங்கி வந்து நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான அனுமதி அரசாங்கத்தால் மறுக்கப்படுகிறது. மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது, அதை செய்தது அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் சாட்டையால தன்னை அடிச்சுக்கிட்ட உடனே அவங்கள எல்லாருமே கேலி பண்றீங்களே. இன்னைக்கு நம்ம சமூக வலைதளத்தில் அவரை கேலி பண்றீங்க. நீங்க கேலி பண்றது உங்களையே நீங்க ஏமாளியாக மாற்றிக்கொள்வதற்கு சமம். அது பள்ளி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதுக்காக நாம் குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொன்னால், பெண்கள் இறங்கி வந்து நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான அனுமதி அரசாங்கத்தால் மறுக்கப்படுகிறது. இந்த போராட்டம் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு, பெண்கள் பாதுகாப்பா இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தான் நாம ஏற்படுத்த போகிறோம். அதற்கு கூட இங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது, அதை செய்தது அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு இவர்தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே கைது பண்ணிட்டு ராத்திரியே விட்டாங்க. நாங்க கேட்கிறோம், இரவு விட்டீங்கல்ல, விட சொன்னது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்காவது தெரியுமா? யார் அந்த சார்? இன்றைக்கு நம்முடைய விசிகாவுடைய தலைவர் சென்னை ஏர்போர்ட்ல அவரும் கேட்கிறார், யார் அந்த சார் அப்படின்னு. அப்போ இது யார் செய்திருக்கிறாங்க அப்படிங்கக்கூடியது காவல்துறைக்கும் தெரியும், ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் தெரியும். ஆனா இத வரைக்கும், இன்னை வரைக்கும் அனைத்து கட்சியும் போராடியாச்சு. அது எல்லா கட்சியினுடைய போராட்டத்துக்கு அப்புறமும் கூட முதலமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே மணிப்பூரை பாரு, அங்க நடந்த பிரச்சனை பாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. மணிப்பூர் இஷ்யூவே வேற, மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையே வேற. இது மணிப்பூரை பாருன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடியவங்க வெஸ்ட் பெங்கால்ல நடந்த பிரச்சனை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அதே சம்பவம் சந்தோஷ் காலியில இதே மாதிரி பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணப்ப ஏன் இவங்க குரல் கொடுக்கல? அப்ப மெழுகுத்திரியெல்லாம் ஏந்தி மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய கனிமொழி அம்மா வந்தாங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல, அதுவும் நீங்க ஆளுகின்ற மாநிலத்துல பெண்களுக்கு தொடர்ந்து, இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமில்ல, இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் போதே நீங்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில நர்சிங் கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவிய கூட்டு பலாத்காரம் பண்ணி கிணத்துல போட்டு பிணமாக கொடுத்ததை நாம பார்த்தோம். இது கன்னியாகுமரி மாவட்டத்துல டியூஷனுக்கு போயிட்டு வந்த குழந்தை அப்பாக்காக காத்திருந்த அந்த கேப்ல அந்த பெண் குழந்தையை கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு நாம பார்க்கிறோம். உங்களுடைய நீங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா, அடுத்த மாநிலத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே மெழுகுதிரி ஏந்தி போராடிய கனிமொழி அக்கா ஏன் உங்க மாநிலத்துல நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்க மௌனமா இருக்கிறீங்க? இதற்கான பதில் தெரியும். நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க மேடை போட பெர்மிஷன் கிடையாது, மைக் வைக்க பெர்மிஷன் கிடையாது, நோட்டீஸோட போட்ட பெர்மிஷன் கிடையாது, எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கலைஞருடைய 100ஆண்டு விழாவுக்கு நீங்க வந்து சென்னை முழுக்க பேரணி போனீங்கன்னா சென்னையை ஸ்தம்பிக்க வைப்பீங்க. ஆனா அது பண்ணலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க ஒரு போராட்டம் பண்றாங்க, அதுக்கு நீங்க அந்த மாவட்டத்தை முழுக்க ஸ்தம்பிக்க வைப்பீங்க, அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்க. ஆனா நியாயமான ஒரு பிரச்சனைக்காக, பெண் சமுதாயம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக இது ஒரு பெரிய சமூக குற்றம். இன்னைக்கு பெண் குழந்தை
பயமான ஒரு சூழ்நிலையில நாங்க இதை வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க இறங்கி போராடினா எங்களுக்கு அனுமதி மறுப்பு. இன்னைக்கு கூட பாமகவினுடைய கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள சௌமியா அன்புமணி அவர்களை காரை விட்டு இறங்க விடாம இன்னும் கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நாம பாக்குறோம். அப்போ உங்க ஆட்சிக்கு எதிராக ஏதாவது நாங்க குரல் கொடுத்தா உடனடியாக எங்களுடைய குரல் வலையை நெருக்கணும்னு தானே பாக்குறீங்க. இதுல இருக்கக்கூடிய நியாயத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னீங்கல்ல, இதே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால சொன்னீங்க, இதே மாதிரி பெண்களுக்கான ஒரு பாலியல் கொடுமை நடந்துச்சுன்னு சொன்னா இதற்காக ஒரு தனி நீதிமன்றம் அமைச்சு நாங்க விசாரிப்போம்னு சொன்னீங்க. இதுக்கு தனியா ஒரு புலனாய்வுத்துறை வைப்பேன்னு சொன்னீங்க. எல்லாம் சொன்னீங்க. நமக்கு ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க 501 பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, எங்க போச்சு உங்களுடைய வாக்குறுதி எல்லாம்? எங்க போச்சு உங்களுடைய வாக்குறுதி எல்லாம்? இதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும். ஆகையினால இந்த போராட்டமானது மகளிர் அணியின் சார்பாக மிக பிரம்மாண்டமாக மதுரையில நடக்கும். நீங்க என்ன அடக்குமுறை பண்ணினாலும், எங்களை கைது பண்ணி ஜெயிலே நீங்க வச்சாலும், நாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போவதற்கு பெண் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்காக நாங்க ஜெயிலுக்கு போகவும் ரெடி ஆயிட்டோம். ஆகையினால ஆளுகின்ற அரசாங்கம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நாங்க போராடுறோம்னு சொன்னா எங்களுக்கு கட்டாயமாக அனுமதி தர வேண்டும். அனுமதி, ஏன்னா இன்னைக்கு வந்து டாஸ்மாக் என்கக்கூடிய போதை, இதுவும் நீங்க சொன்னீங்க. இதை இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்ண விரும்புறேன். டாஸ்மாக் நாங்க வந்தா கடைகள் எல்லாம் மூடுவோம்னு சொன்னீங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் யார் சொன்னேன்னு திருப்பி கேட்குறீங்க. அப்போ டாஸ்மாக் எங்கக்கூடிய போதை, தமிழ்நாட்டில் போதையினுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி இருக்கு. இதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப சமீபமா ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம், கூட்டு பலாத்காரம். இதுக்கு முன்னால இது நடந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இத்தனை மீடியாக்கள் இருக்கிறீங்க. மீடியாக்களுக்கும் இதுல கடமை இருக்கிறது, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான, ஏன்னா நம்ம வீடுகள்லயும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அது மனைவியா, மகளா, சகோதரியா, நம்ம வீடுகள்லயும் பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம வீட்டு பெண்களும் பாதுகாப்பாக வெளியில போயிட்டு வரணும்னு சொன்னா நீங்க இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து பெருசா மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் நடக்கும். இன்னைக்கு அது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் கூட்டு பலாத்காரம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக, ஒரு பெண் தனியா போக முடியல. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், அடுத்த வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடிய பெண் குழந்தைய தொடுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? எப்படி தொடுறீங்க அந்த பெண் குழந்தை? எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சமூகம்? வந்து என்ன பாதுகாப்பு? திருப்பி வீட்டுக்குள்ளேயே பெண்களை வந்து சமையல் கட்டிலே அடைச்சு வைக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையா அது? இன்னைக்கு பெண் குழந்தைங்க வெளியில வர வேண்டாமா? படிக்க வேண்டாமா? வேலைக்கு போக வேண்டாமா? சம்பாதிக்க வேண்டாமா? அவங்களுக்கு ஒரு சுய கௌரவம் வேண்டாமா? அப்ப பெண் குழந்தைங்க வெளியில வந்தாங்க அப்படின்னு சொன்னா இது குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? இன்னைக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம், வேலைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இது பள்ளியில நடக்குது அப்படி சொன்னா, பள்ளியில ஆசிரியர்களை கூட நம்பி விட முடியல. பல இடங்கள்ல ஆசிரியர்களால கூட இந்த பெண் குழந்தைங்களுக்கு துன்புறுத்தல் இப்படி இருக்கு. அதனால இது வந்து ஒரு பெரிய சமூக குற்றம். இதற்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கட்டாயமாக மௌனம் சாதிக்க கூடாது. இதற்கான விடையையும் இதற்கான பதிலையும் நீங்க சொல்லணும். ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சாட்டையால தன்னை அடிச்சுக்கிட்ட உடனே அவங்கள எல்லாருமே கேலி பண்றீங்களே. இன்னைக்கு நம்ம சமூக வலைதளத்துல அவரை கேலி பண்றீங்க. நீங்க கேலி பண்றது உங்களையே நீங்க ஏமாளியாக மாற்றிக்கொள்வதற்கு சமம். நீங்களே ஏமாந்துக்கிறீங்க. ஏன்னு சொன்னா இந்த சமூகத்துல இப்படி ஒரு குற்றம் நடக்கிறத என்னால பார்த்துக்கொள்ள முடியல. பெண்களுக்கான ஒரு உரிமை போராட்டம், இது பெண்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக தான் தன்னைத்தானே வருத்தி கொண்டதை அதை நீங்க ஏளனம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களையே ஏமாத்தி கொள்றீங்கன்னு தான் அர்த்தம்.